தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னிலை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்றும் உலகளாவிய திறன் மையத்தின் தலைநகர்தான் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்றும், தமிழகத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சி பயணத்தில் இது முக்கியமான தருணம் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், 32 மாவட்டங்களிலிருந்து மென்பொருள் ஏற்றுமதி நடப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் கூறுகிறது என்றும், திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்னவென்று மத்திய அரசு கேட்கும் கேள்விக்கு அவர்கள் வெளியிடும் வளர்ச்சி தரவுகளே பதில் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னிலை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்றும் உலகளாவிய திறன் மையத்தின் தலைநகர்தான் தமிழ்நாடு என்றும் தெரிவித்தார். அமைச்சர் பிடிஆர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகணும்னு தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரக்கூடியவர். இந்த மாநாடு தொடர்பாகவும் வீடியோக்களை வெளியிட்டு இதோட நோக்கம் எல்லாருக்கும் சென்று சேரும்படி முயற்சிகள் எடுத்தார். அரசியலையும் கடந்து நம்ம மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். இப்போ கூட உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்தார். எந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையா லாஜிக்கா நம்ம தரப்பை விளக்கி எதிர்த்தரப்பை திக்கு முக்காட வச்சுடுவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு துணையா இருந்து இந்த மாநாட்டுக்கு உழைச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தொழில்நுட்பத்துறையில் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸா இருக்கோம்னா, அதுக்கான அடித்தளத்தை அமைச்சவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமான கருவி இல்லை, அது சாமானியர்களை எம்பவர் பண்ற கருவி என்ற பார்வையோட தமிழ்நாட்டின் ஐடி பாலிசியை தலைவர் கலைஞர் பார்த்தெடுத்தார்.